ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் வெற்றி சிறந்தார். குறிப்பாக சாத்தானின் தலையை நசுக்கி வெற்றி சிறந்தார். அவனுடைய சகல அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் வெளியரங்கமான கோலமாக்கி வெற்றி சிறந்தார். இப்போ சொல்லுங்க, பிசாசு தோத்து போனவனா வெற்றி பெற்றவனா? இப்போ அவன் எங்கே இருக்கான்? நம்ம காலின் கீழே. அதை தான் அறிக்கை செய்து பாட போகிறோம். பிசாசானவன் தோற்று போனவன், சிலுவையில் அவன் தலை நசுங்கினதே. வல்லமையும் அதிகாரம் நம் கையிலே, சிலுவையில் இயேசு அதை நமக்கு தந்தார். அதிகாரம் பெற்றவர்கள் எல்லாம் இப்போ பாட போகிறோம். அல்லேலூயா. அதிகாரம் பெற்றவங்க நல்ல கைகளை அசைச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். உங்கள் வாயின் வார்த்தையில் என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கு. சத்துருவை போனா என்ன செஞ்சிருவான்? போயிடுவான். அல்லேலூயா. விலகு அப்படின்னா என்ன செஞ்சிருவான்? விலகிடுவான். நீங்கள் இதை நம்புறீங்களா? நீங்கள் அதை பயன்படுத்தி பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். பிசாசானவன் தோற்று போனவன், சிலுவையில் அவன் தலை நசுங்கினதே. பிசாசானவன் தோற்று போனவன், சிலுவையில் அவன் தலை நசுங்கினதே. வல்லமையும் அதிகாரம் நம் கையிலே, வல்லமையும் அதிகாரம் நம் கையிலே. சிலுவையிலே இயேசு நமக்கு தந்தார். சிலுவையிலே இயேசு. பிசாசானவன் நம் காலின் கீழே, தேவ பிள்ளை மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லை. பிசாசானவன் நம் காலின் கீழே, தேவ பிள்ளை மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லை. ஒன்று சேர்ந்து நாம் இயேசுவை துதிக்கும் போது, ஒன்று சேர்ந்து நாம் இயேசுவை துதிக்கும் போது, அவன் கிரியைகளை நாம் அழித்திடலாம். அவன் கிரியைகளை நாம் அழித்திடலாம். பிசாசானவன் பொய்யன்தானே, அவனின் வார்த்தைகள் நம்ப வேண்டாம். பிசாசானவன் பொய்யன்தானே, அவனின் வார்த்தைகள் நம்ப வேண்டாம். சத்திய ஆவி நமக்குள்ளே, சத்திய ஆவி நமக்குள்ளே, சகலமும் போதித்து நடத்திடுவார். சகலமும் போதித்து. ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், அனுதினமும் என்னை நடத்திடுவார். ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், அனுதினமும் என்னை நடத்திடுவார். பரிசுத்த அக்கினி எனக்குள்ளே, பரிசுத்த அக்கினி எனக்குள்ளே, அணைத்திட யாராலும் முடியாது, அணைத்திட யாரால் முடியாது. அல்லேலூயா. வார்த்தைகளை கவனிச்சிங்களா? ஆமென். ரெண்டாவது சன்னத்தை பாருங்க. பிசாசானவன் நம் காலின் கீழே. அல்லேலூயா. அவன் எங்கே தான் இருக்கான்? ஓங்கி ஒரு மிதிச்சு அவ்வளோதான். கிரியைகளை நீங்கள் என்ன செஞ்சிடலாம்? அழிச்சிடலாம். தேவ பிள்ளை மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லை. தேவ பிள்ளைகள்லாம் சொல்லுங்க, தேவ பிள்ளை மேல். இதை உலக மனுஷன் சொல்ல முடியாது, நீங்களும் நானும் தான் சொல்ல முடியும். அல்லேலூயா. ஒன்று சேர்ந்து நாம் இயேசுவை துதிக்கும் போது, சொல்லுங்க இந்த வார்த்தையை, அவன் கிரியைகளை நாம் அழித்திடலாம். நம்ம எல்லாம் சேர்ந்துட்டோம். ஒருவன் 1000, 2 பேர் 10,000. அல்லேலூயா. ஒருத்தன் 1000னா 2 பேர் 2000 தானே. ஆனால் 2 பேர் சேர்ந்தா அந்த ஒரு மனதுக்கு ஆண்டவர் எவ்வளோ பவர் வச்சிருக்காரு பார்த்தீங்களா? அந்த அபிஷேகத்தில் 2 பேர் இணைச்சிட்டா 10,000 பேர் வரட்டிடலாம். அப்போ 2 இப்போ கால்குலேஷன் பண்ணி பாருங்கள். லட்சக்கணக்கான சத்துருவின் கிரியைகளை நம்மளால் என்ன செய்ய முடியும்? அழிக்க முடியும். குடும்பத்துக்கு எதிராக, பிள்ளைகளுக்கு எதிராக, தொழிலுக்கு எதிராக, வருமானத்துக்கு எதிராக, உடலுக்கு எதிராக, சமாதான சந்தோஷத்துக்கு எதிராக, உங்களுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்க எழும்புகிற அத்தனை கிரியைகளையும் ஒன்று சேர்ந்து நாம் இப்போ விரட்ட போகிறோம். அல்லேலூயா. பிசாசானவன் பொய்யன் தானே. சொல்லுங்க அந்த வார்த்தையை. அவனுக்கு ஒரு நாள் உண்மை பேச தெரியாது. அவன் ஒரு நாள் உண்மை பேசவும் மாட்டான். எத்தனை பேர் நீங்கள் அதை நம்புறீங்க? அவன் ஏதாவது சொன்னால் நீங்கள் நம்பக்கூடாது.
நீ தோற்று போனவன், நீ பயந்தவன், உனக்கு ஒன்றும் தெரியாது, உன்னால் ஒன்றும் முடியாது, நீலாம் ஜெயிக்க முடியாது, நீலாம் சாதிக்க முடியாது, உனக்கெல்லாம் வாழ்க்கையே கிடையாது, உனக்கு எதிர்காலமே கிடையாது, உனக்கெல்லாம் சுகமே ஆகாது, உனக்கு நல்ல காரியமே நிச்சயாது நடக்க, இந்த மாதிரி ஏதாவது உங்கள் மனசில் திரும்ப திரும்ப வந்ததுன்னா சொல்லணும், ஏ பிசாச நீ பொய்யன். அல்லேலூயா. அவனின் வார்த்தைகள் நம்ப வேண்டாம். அந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா நமக்குள்ள சத்திய ஆவி சகலமும் போதித்து என்ன செய்வார்? நடத்துவார். ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், அனுதினமும் என்ன செய்வார்? நடத்திடுவார். பரிசுத்த அக்கினி எனக்குள்ளே அணைத்திட யாராலும் முடியாது. முதல் தடவை பாடும்போது அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. ரெண்டாவது, நீங்கள் அபிஷேகத்தில் நிறைஞ்சி ஆவியில் ஒரு வைராக்கியத்தோடு என்ன செய்யணும்? பாடணும். சகல சத்துருவின் கிரியைகளும் நமக்கு மேலே எல்லாம் ஓட போகுது. வானம் நமக்காக திறக்கப்பட போகிறது. தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதமான மழை நம்ம மேலே பெய்ய போகிறது. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? நல்லா உற்சாகமாக கைத்தட்டி பாடி இதே பாடலை பாடி தேவனை நாம் ஆராதிப்போம், மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிசாசானவன் தோற்று போனவன், சிலுவையில் அவன் தலை நசுங்கினது. சொல்லுங்க. பிசாசானவன் சிலுவையில் அவன் தலை நசுங்கினது, வல்லமையும் அதிகாரம் நம் கையிலே. சொல்லுங்க. சிலுவையிலே இயேசு நமக்கு தந்தார். ஓ, பிசாசானவன் நம் காலின் கீழே, தேவ பிள்ளை மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லை. ஓ, பிசாசான நம் காலின் கீழ் நம்பிக்கையோட அவனுக்கு அதிகாரமே. ஒன்று சேர்ந்து நாம் இயேசுவை துதிக்கும் போது அவன் கிரியைகளை நாம் அழித்திடலாம். அவன் கிரியைகளை. பிசாசானவன் பொய்யன்தானே, அவனின் வார்த்தைகள் நம்ப வேண்டாம். பிசாசானவன் அவனின் வார்த்தைகள் நம்ப வேண்டாம். சத்திய ஆவி நமக்குள்ளே, சத்திய ஆவி நமக்குள்ளே, சகலமும் போதித்து நடத்திடுவார். சகலமும் போதித்து நடத்திடுவார். ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், அனுதினமும் என்னை நடத்திடுவார். ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், அனுதினமும் என்னை நடத்திடுவார். பரிசுத்த அக்கினி எனக்குள்ளே, பரிசுத்த அக்கினி எனக்குள்ளே, அணைத்திட யாராலும் முடியாது, அணைத்திட யாராலும் முடியாது. ஹல்லேலூயா. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. சொன்னது மனிதன் அல்ல, தேவன். ஹல்லேலூயா. நமக்காக மீட்பின் கிரியைகள் முடிந்தது. இந்த பூமியில் மனிதனுக்காக இயேசு செய்ய வந்த கிரியைகள் எல்லாம் செய்து முடிக்கப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா. இனி ஒன்று புதிதாக செய்யப்பட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. எல்லாம் அவர் செய்து முடித்தார். நீங்க எத்தனை பேர் அதை நம்புறீங்க? உங்க வாழ்க்கைக்கு அவர் செய்ய வேண்டியது எல்லாத்தையும் அவர் என்ன செஞ்சிட்டார்? செய்து முடித்து விட்டார். பாவத்திற்கு பரிகாரம் அவர் செய்து முடித்து விட்டார். சாபத்தை ஆசீர்வாதமாக்க அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். வியாதியிலிருந்து உங்களுக்கு விடுதலை தர அவர் சிலுவையை சுமந்து தீர்த்து விட்டார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நீங்கள் ஐஸ்வர்யமாய் வாழ அவர் தன்னையே தரித்திரமாக ஒப்பு கொடுத்து உங்களை வாழ வைக்க அவர் செய்து முடிக்க வேண்டிய அத்தனை காரியங்களையும் அவர் செய்து முடித்து விட்டார். அதெல்லாம் நம்புறவங்க நல்ல கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நல்ல உற்சாகமாக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இப்போ உங்க வாழ்க்கை முழுவதும் அவருடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்கிறது. ஏன்னா உங்களை விலைக்கரையம் கொடுத்து அவர் மீட்டெடுத்திருக்கிறார். நீங்கள் யார் அடிமைகள் அல்ல, நீங்கள் சுதந்திரவாளிகள். நமக்கு எதிராக இருந்த அந்த சத்துருவின் தலை நசுக்கப்பட்டு விட்டது. அதற்கான விலையை அவர் கொடுத்து நம்முடைய இடத்தை எடுத்துக்கொண்டு அவர் ஒரு புதிய துவக்கத்தை கொடுத்திருக்கிறார். அந்த இயேசுவை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். தேங்க்யூ லார்ட். முடிந்தது, எல்லாம் முடிந்தது,
என் இயேசு சிலுவையில் சொன்னார் எல்லாம் முடிந்தது, முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது, முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா, முடிந்தது, எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. அவர் சிலுவையை எடுத்தார், நம் எதிரியை அடித்தார், நம் கரத்தை பிடித்தார், தன் ஜீவனை கொடுத்தார். அவர் சிலுவையை எடுத்தார், நம் எதிரியை அடித்தார், நம் கரத்தை பிடித்தார், நித்திய ஜீவனை கொடுத்தார். முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் இயேசு சிலுவையில் சொன்னார் எல்லாம் முடிந்தது, முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது, முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா, முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. நம் விலையை கொடுத்தார், நம் இடத்தை எடுத்தார், மரித்து மீண்டும் உயிர்த்தார், புதிய துவக்கம் அளித்தார். நம் விலையை கொடுத்தார், நம் இடத்தை எடுத்தார், மீண்டும் உயிர்த்தார், புதிய துவக்கம் அளித்தார். முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் இயேசு சிலுவையில் சொன்னார் எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது, முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா, முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. இதை நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி, அவர் பரிகார பலியானார், எனக்காக அவர் பாவமானார், எனக்காக சாபத்தை ஏற்றுக்கொண்டார், சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தன்மேல் சுமந்தார். அல்லேலூயா. அவருடைய தழும்புகள் என்னை குணமாக்குகிறது, அவருடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை கழுவி சுத்திகரிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. முடிந்தது, இட் இஸ் finished அப்படிங்கிற அந்த வார்த்தை ஆண்டவர் சொன்னார் அப்படின்னா அதற்கு பயன்படுத்தியிருக்கிற ஒரு கிரீக் வேர்டு இருக்குது, டெட்டலஸ்டாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு அந்த அக்கௌண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கணக்கெல்லாம் பார்த்து நம்ம கொடுத்து தீர்ப்பதற்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி டேலி பண்ணி அந்த கோடு குறுக்க போடுவாங்களே, முடிஞ்சிட்டுப்பா இந்த கணக்கு வழக்கு எல்லாமே முடிஞ்சிட்டு இனிமேல் இதில் ஒரு பெண்டிங்கும். அந்த மாதிரி இந்த பூமியில் வந்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி நம்முடைய இயேசு முடித்த போது நமக்காக செய்யப்பட வேண்டிய மீட்பின் கிரியைகள் முற்றிலும் முடிந்து தீர்ந்துவிட்டு நாம் இனிமே யாரும் நம்முடைய ரட்சிப்புக்கு என்ன செய்ய வேண்டாம், விலை கொடுக்க வேண்டாம். பாவ மன்னிப்புக்கு நாம விலை கொடுக்க வேண்டாம், சாபத்திலிருந்து விடுபட நாம விலை கொடுக்க வேண்டவே வேண்டாம். நமக்காக இயேசு. அல்லேலூயா. சிலுவை ஒரு காலத்தில் சாபத்தின் சின்னமாய் அவமானத்தின் சின்னமாய் காணப்பட்டது. ஆனால் இயேசு என்னைக்கு சிலுவை சுமந்தாரோ அது அன்பின் அடையாளமாய் மாறிட்டு. அல்லேலூயா. அந்த சிலுவையில் தான் ஆண்டவர் உங்களை என்ன செஞ்சிருக்கிறார், நேசித்ததை வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணி இருக்கிறாரே. உங்கள் கண்களுக்கு முன்பாக அந்த கல்வாரி காட்சியை கொண்டு வந்தார். அவர் பட்ட அடிகள், வாரினால் அவர் பட்ட அடிகள், கன்னத்தில் ஓங்கி ஒருவன் அறைந்தானே, காரி அத்தனை பேர் அவரை உமிழ்ந்தார்களே.
கோலினால் அவருடைய தலையில் அடித்தார்களே. அவர் கண்ணை மூடிட்டு அடிச்சுட்டு ஞான திருஷ்டினால் சொல் என்று பரியாசம் செய்தார்களே. ஒரு கொடூரமான விஷம் நிறைந்த முள்ளினால் ஒரு கிரீடத்தை செய்து அவர் தலையிலே வைத்து அடித்து அழுத்தினார்களே. உழுகிறவனுடைய நிலத்தை போல அவருடைய முதுகெல்லாம் உழப்பட்டதே. ஆணிகளிலே 3 ஆணிகளிலே தொங்க விடப்பட்டவராய் ஒரு நீசனை போல இயேசு தொங்கினாரே. யாருக்காக? எனக்காகத்தானே, உங்களுக்காகத்தானே. அந்த கல்வாரி அன்பை நினைச்சு, ஆண்டவரே எனக்காக நீ சிந்தின அந்த இரத்தத்திற்கு நன்றி அப்பான்னு சொல்லு. எனக்காக நீங்க அடிக்கப்பட்டீங்க, அதற்காக நன்றி ஆண்டவரே. நான் எவ்வளவேனும் அதற்கு பாத்திரவான் அல்ல, தகுதி உள்ளவன் அல்ல. ஆனால் எங்களை வாழ வைக்க உங்களையே நீங்கள் கொடுத்தீங்களப்பா. அந்த அன்பை நான் நினைக்கிறப்பா. பைபிள் சொல்லுது, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளோ தூரம் நம்முடைய பாவங்களை நம்மளை விட்டு அகற்றிட்டாராம். அல்லேலூயா. கடலின் ஆழத்தில் அவர் தூக்கி போட்டு அப்படின்னா இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. ஒன்ஸ் நம்முடைய பாவங்களுக்கு நம்ம மனஸ்தாபப்பட்டு அதை அறிக்கை பண்ணி விட்டுட்டோம்னா அந்த பழைய நபராய் அவர் நம்மை பார்ப்பதே இல்லை. அல்லேலூயா. அது எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும், அப்பா உன் பாதம் நான் வந்துட்டேன்ப்பா, அன்பின் தகப்பன் உங்கள் சமூகத்தில் நான் வந்திருக்கிறேன், உங்கள் முள்முடி கிரீடத்தை நான் பார்க்குறேன், முகமெல்லாம் அந்த இரத்தத்தை நான் பார்க்குறேன், அந்த இரத்தத்தால் என்னை கழுவுன்னு சொல்லி நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்தால் போதும், அர்ப்பணித்தால் போதும். எந்த பாவமாக இருந்தாலும் இந்த பூமியில் இயேசுவின் இரத்தத்தால் பரிகரிக்க முடியாத பாவம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. நீங்களா யோசிச்சு பாருங்க. நம்முடைய குற்றங்களெல்லாம் ஆண்டவர் மறுபடி நினைப்பூட்டி கொண்டே இருந்தால் நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியுமா? நம்மளால் சந்தோஷமாக வாழ முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியுமா? ஆனால் கர்த்தர் எந்த பாவங்களும், எந்த அநியாயத்தையும், எந்த அக்கிரமத்தையும் அவர் நமக்கு நினைவுபடுத்தவே இல்லையே. அவர் முற்றிலும் மன்னித்து மறந்து விட்டாரே. அந்த கல்வாரி அன்புக்காக கைகளை உயர்த்தி, முள்முடி கிரீடம் பார்க்கின்றே, முகமெல்லாம் இரத்தம் காண்கின்றே, முள்முடி கிரீடம் பார்க்கின்றே, முகமெல்லாம் இரத்தம் காண்கின்றே, ஜீவன் தந்தல்லோ மீட்டீரையா, ஜீவன் தந்தல்லோ மீட்டீரையா. தேவனே நான் என்ன சொல்வேன், தேவனே நான் என்ன சொல்வேன், என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவே, முற்றிலும் வெண்மையாவே. ஏசையா 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 ஏசையா. என் குற்றங்கள் நீ நினைவு கூர்ந்தாய், முன்னே நிற்க முடியாதையா. என் குற்றங்கள் நீ நினைவு கூர்ந்தாய், முன்னே நிற்க முடியாதையா. தகப்பன் மகனை மன்னிப்பது போல், தகப்பன் மகனை மன்னிக்கும் தெய்வம் நீர்தானையா, மன்னிக்கும் தெய்வம்
நீதானையா என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவே முற்றிலும் வெண்மையாவே ஏசையா. இணைந்து பாடுங்க, ஆராதிங்க. ஏசையா ஏசையா ஏசையா. கிழக்கு மேற்கு உள்ள தூரம் உந்தன் இரக்கம் உயர்ந்ததையா. கிழக்கு மேற்கு உள்ள தூரம் உந்தன் இரக்கம் உயர்ந்ததையா. இல்லையே எல்லை உம் அன்பிற்கு, இல்லையே எல்லை உம் அன்பிற்கு. இரக்கத்தின் செல்வந்தர் நீர்தானையா, இரக்கத்தின் செல்வந்தர் நீர்தானையா. என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவே முற்றிலும் வெண்மையாவே ஏசையா. ஏசையா ஏசையா ஏசையா. சிலுவை இல்லையேல் ரட்சிப்பு இல்லை. அல்லேலூயா. போலந்து தேசத்தில் திடீர்னு ஒரு பிரதமர் ஒரு புதிய சட்டம் போட்டார். கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் பப்ளிக் செக்டரில் எங்கேயும் சிலுவை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. பள்ளிக்கூடத்தில் கூட என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. உடனே அகற்றணுன்ட்டார். இந்த சட்டம் போடப்பட்ட உடனே இந்த ப்ரீஸ்ட் இருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஊழியம் செய்கிற குருமார்கள் எல்லாம் கொந்தளிச்சிட்டாங்க. தேசமெங்கிலும் இதை எதிர்த்து ஒரே போராட்டம். உடனே ஸ்கூலில் வேணால் நினச்சிக்கிட்டோம் இருக்கட்டும் அப்படின்னு கொஞ்சம் தளர்த்திட்டார். ஆனால் ஒரு கம்யூனிசவாதி ஒரு குறிப்பிட்ட மாகாணத்தில் ஒரு பள்ளி நிர்வாகியாக இருந்தார். ஒரு பெரிய ஆடிட்டோரியம், அதில் 7 சிலுவை இருந்துச்சான். அத்தனையும் அகற்றிட்டார். இப்போ இந்த பள்ளியில் படிக்கிற பிள்ளைகள் இந்த தகவலை சொன்ன உடனே அத்தனை பிள்ளைகளுடைய பெற்றோரும் ஆளுக்கு ஒரு சிலுவை கொண்டு வந்து ஸ்கூல் ஃபுல்லாக நிரப்பிட்டாங்க. அல்லேலூயா. நீங்கள் என்னடா நிரப்புவீங்க, அத்தனையும் நான் அகற்றுறேன்னு அத்தனையும் அகற்றிட்டார். 600 பேர் இந்த பள்ளிக்கூடத்தில் 400 பிள்ளைகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உள்ளிருப்பு போராட்டம் பண்ணாங்க. உடனே பாருங்கள், சிலுவையை கையில் வச்சுட்டு உள்ளே உட்காந்துருக்காங்க. இந்த கம்யூனிஸ்ட்வாதி கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸார் வந்து குழந்தைகள்னு பார்க்காம ஸ்கூல் பிள்ளைங்கள்னு பார்க்காம தடியடி நடத்தி 600ல் 400 பேர் உள்ளே இருக்காங்க. 400 பேரையும் விரட்டியிருக்காங்க. இவ்வளோ அந்த 400 பிள்ளைகளை நேராக பக்கத்தில் இருந்து ஒரு சர்ச்சுக்குள்ளே போய் தஞ்சம் புகுந்துட்டாங்க. இப்போ பள்ளியிலேருந்து விரட்டப்பட்ட இந்த குழந்தைகள் எல்லாம் இப்படி சர்ச்சுக்கு போனாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே அருகில் இருக்கிற ஸ்கூல்ஸ் எல்லா இடத்துக்கும் இந்த செய்தி பரவச்சு 2500 பிள்ளைகள் அந்த சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. இப்போ ஒரு பயங்கரமான ஒரு போராட்டம் என்ன செய்யுது நடக்கு. அன்னைக்கு அந்த குருவானவர் ப்ரீச் பண்ணுறார், சிலுவை இல்லையே போலந்து இல்லை. அல்லேலூயா. வரலாற்றில் இது மிக முக்கியமான ஒரு சம்பவமாக என்ன செய்யப்பட்டிருக்கு, பதிவு செய்யப்படும். இயேசு மாத்திர சிலுவையில் வந்து தன்னுடைய உயிரை கொடுக்கலன்னா மனுக்குலத்திற்கு என்ன கிடையாது, மீட்பே கிடையாது, ரட்சிப்பே கிடையாது, பாவம் மன்னிப்பே கிடையாது. தான தர்மம் பண்ணலாம், புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகலாம், என்னெல்லாமோ செய்யலாம். ஆனால் ரட்சிப்புக்கு மனுஷனுக்காக இயேசு தன்னுடைய உயிரை என்ன செய்திருக்கிறார்,
கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, என்னை பின்பற்றி ஒருத்தர் வரணும்னா சிலுவையை சுமந்து வரணும். இப்போ எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்குன்னு கர்த்தர் வைத்திருக்கிற சிலுவையை சுமக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்க? ஆண்டவர்கிட்ட உங்களை அர்ப்பணிக்க நீங்கள் ஆயத்தமா? உங்கள் கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே என்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு உம்மை பின்பற்றி வருவதற்கு நான் ஆயத்தம் ஆண்டவரே. அல்லேலூயா. சிலுவை அப்படின்னாலே அதில் என்ன காரியம் இருந்தாலும் நான் முன் வச்ச காலம் என்ன செய்ய மாட்டேன். சந்தோஷமாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம், வேதனையாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், நஷ்டமாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், என்னன்னாலும் இருக்கலாம், நேர்மறையான காரியம் இருக்கலாம், எதிர்மறையானது இருக்கலாம். ஆனால் எதை குறித்து எனக்கு கவலை இல்லை. இயேசு, அவரை நான் ஃபாலோ பண்ணணும். அல்லேலூயா. அந்த அர்ப்பணத்தோடு நல்ல கைகளை உயர்த்தி, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். தகப்பனே, பின்வாங்காதபடிக்கு நிலைத்திருக்க எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.